Chai with Chitra. இல்லை உங்களுடைய கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் யாரோ பெற்றோர் தீர்மானித்ததோ இல்லை வேறு யாரோ தீர்மானித்த கல்யாணமாக இருந்தாலும் கிடையாது. நீங்கள் 2 பேரும் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரிக்ஷன் வரும்போது பேசி சார்ட் அவுட் பண்ணோன்னு எந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு தோணலையா? பேசி சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரல. அது மாதிரி 2 பேருக்கும் தோணலை. மறுபடியும் இருக்கணும், கூட இருக்கணுங்கிற அந்த விருப்பம் இருந்தால் தானே அந்த பேசுகிற அந்த சூழ்நிலையை வரும். அது இருக்கணும்னு தோணலை. அந்த மாதிரி விருப்பம் வரல. லக்ஷ்மியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு திருமணம் ஆகியிருந்தது சொல்லியிருக்காங்களே. ஷி வாஸ் நாட் ஹாப்பி அண்ட் தட் இஸ் வை ஷி இஸ். நான் கேட்காமலும் இல்லை அதை பற்றி. ஏன் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து இந்த மாதிரி அவங்கள திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேட்டிங்களா? அதை இல்லை, எங்கிட்ட வந்து இந்த மாதிரி ஐ மீன் ஒரு சஜஷன் வந்ததுமே, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே எங்கள் சஜஷன் வந்ததுமே நான் வந்து ப்ரிப்பேர்ட் இல்லை. பிகாஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆனவங்க நான் அப்போ சொன்னாங்க, இல்லை நாங்கள் செப்பரேட் ஆயாச்சு அப்படின்னு. இல்லை, நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்ததை பார்த்தா உங்கள் மதரையே ஒரு காலகட்டத்தில் அவங்க டிஸ்ஓன் பண்ணாங்க அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ண வேண்டிய நெசசிட்டி எங்கே வந்தது? அதில் அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதாவது மதர் ஹேட் ஏ சர்டன் ரெப்புடேஷன் அண்ட் திங்ஸ். ஸோ ஷி வாண்டட் டு சார்ட் ஆஃப் ஷி ஃபியர்ட் தட் தட் ஐ மே நாட் marry her or get into a relationship with her. So she said, I was adopted. Oh. So my mother adopted me அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மாதிரி ஏதோ சொன்னாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து என்னால் ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட்னு சொல்கிறேன் அந்த டைமில். அந்த ஒரு டைமில் did you say that you are not prepared for marriage? I am not prepared, you are already married. அந்த இல்லை நான் டிவோர்ஸ் ஆயாச்சு. அப்போ கூட நான் சொன்னேன், இல்லை எனக்கு வந்து ஐ எம் நாட். She said she got the impression that because of her mother that I am. So it happened. I am not saying it is wrong or she thought it is the fear in her which made her say that maybe. இப்போ மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மிகப்பெரிய நட்சத்திரங்களோடலாம் நடிச்சிருக்கீங்க. ஒரு பக்கம் பிரேம் நசீர் கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். மலையாளம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஸ்டார்டம், அதாவது நாம் ஒரு ஸ்டார், அந்த இது ஃபீலிங் யாருக்குமே கிடையாது. எல்லாமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அதுபோல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எப்போவுமே பேசிக்கிட்டு எப்போவுமே ஜாலியாக வந்து பேசி ரொம்ப இதாக இருப்போம். பிரேம் நசீர்லாம் வந்து வெரி வெரி சிம்பிள் மேன், பெரிய ஸ்டார் அந்த மாதிரிலாம் கிடையாது. எவ்வளோ பெரிய சாதனையாளர் அப்பா! எவ்வளோ படங்கள், அதான் எவ்வளோ வேர்ல்டு ரெக்கார்ட் படங்கள், 600 படங்கள் ஏதோ பண்ணிருக்காரு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அவருக்கு அந்த ஏஎஸ்லாம் கிடையவே கிடையாது. அதுவும் நான் நடித்த நடிகைகளும் கூட ஷீலா, சாரதா, ஜெயபாரதி, அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய நான் ஒரு பெரிய நடிகை இல்லை நடிகருங்கிற இது கிடையவே கிடையாது. ரொம்ப வெரி சிம்பிள் பீப்புள் அண்ட் மோர் தேன் எனிதிங் எஜுகேட்டட் பீப்புள் மோஸ்ட் ஆஃப் தம். ஸோ அது தட் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷன் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன். பட் ஐ ஆம் நாட் வெரி ஃபெமிலியர் வித் இட். நான் படம் எடுத்திருக்கேன், மலையாளத்தில் படமும் எடுத்திருக்கேன். மோகன்லால் வச்சு படம் எடுத்திருக்கேன், மம்முட்டியோட நடிச்சிருக்கேன். ஸோ தேர் ஆல் வெரி சிம்பிள் பீப்புள். போத் ஆஃப் தம் ஆர் கிரேட் இன் தேர் ஓன் வேஸ். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 10 வருஷம் பிடிச்சுன்னுக்கிறதே கஷ்டம். 2 பேருமே பெரிய அச்சீவர்ஸ், நோ டவுட். 2 பேருமே வந்து போன 40-45 வருஷமா 40-45 இயர்ஸ் டாப் பொசிஷனில். அதுதான் பெரிய விஷயம். அது வந்து எந்த இண்டஸ்ட்ரியிலுமே அது மாதிரி கிடையாது. ஹீரோவா என்ன சொல்கிறேன், த்ரூ அவுட் ஹீரோவாக இருந்து இப்போவும் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அது பெரிய விஷயம். திலீப்போட நடித்தது ஹம்பிள் நைஸ் மேன், வெரி டேலண்டட், ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். நல்ல காமெடி நல்லா பண்ணுவார். நடிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா அம்சங்களும் அவர்கிட்ட பொருந்தி இருக்கிற ஒரு மனுஷன். மலையாளத்தில் கிடைச்ச அளவுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தமிழில் அமையலை அப்படின்னு சொல்லலாமா? அமையலை, அது உண்மை. மலையாளத்தில் வந்து எனக்கு கிடைச்ச மாதிரி தமிழில் வந்து எனக்கு வந்து வாய்ப்புகள் அமையலை. அதுக்கு வந்து காரணம்னு சொல்ல போனால் நான் என்னையே சொல்லிக்கலாம். நான் வந்து அதாவது ஒரு பிஆர்ஓ வச்சுக்கிறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. போய் என்னை பற்றி யார்கிட்டையாவது போய் பேசுறது இல்லை, அப்ரோச் பண்ணுறது இல்லை, அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. என்னை பற்றி தெரிஞ்சவங்க வந்து வருவாங்க. பாலச்சந்தருக்கே அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவரே வந்து
ஒரு படத்துக்கு என்ன கூப்பிட்டாரு ரொம்ப வருஷம் அப்புறமா அப்புங்கிற படத்தில் ஆமாம் ஒரு மெயின் ஒரு ரோலுக்காக. ஆமாம், அப்போ சொன்னார், நீங்கள் அன்னைக்கு நான் உங்களோட நான் ஒர்க் பண்ண முடியலை, அதை நான் இப்போ நிவர்த்தி பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்னை கூப்பிட்டு சொன்னார். ஸோ அப்போது நடித்தேன் ஏணிப்படிகள், பி மாதவன். அஜித்தோட ஒரு படம் நடித்தேன், உயிரோடு உயிராக. ஆமாம், நடித்தேன். கமல்ஹாசன், ரஜினிகாந்த் இவங்க 2 பேரோட உங்களுடைய இன்டராக்ஷன் எப்படி? கமல்ஹாசன்லாம் வந்து நான் இண்டஸ்ட்ரிக்கு நான் வரும்போது கமல்ஹாசன் என்னோட படத்துலேயே வந்து நடிச்சு சொன்னேன், சொல்லத்தான் நினைக்கிறேன்னு அதுலேயே ஒரு ரோல் பண்ணுறதா இருந்தது. கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மல்டி ஃபேசட்டட் மேன். தங்கப்பன் மாஸ்டரோட அவர் வந்து டான்ஸு இதுக்கு வந்து அசிஸ்டண்டாக வந்தார் ஒரு மலையாள படத்துக்கு. பட் அந்த அந்த வந்த டைமில் வந்து வி வர் வெரி வெரி க்ளோஸ். அவர் வந்து நான் அவரோட வீட்டில் வந்து ஒரு ஜிம் மாதிரி வச்சுருந்தார். நான் அங்கே போயெல்லாம் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்போது அந்த டைமில். கமல்ஹாசனை விட எனக்கு இன்னும் ஃப்ரெண்டு வந்து ஷாருஹாசன். ஏன்னா நாங்கள் டெய்லி பீச்சில் பார்ப்போம், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ். ஷாருஹாசன் ரொம்ப ஃப்ரெண்டு. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரெகுலராக தொடர்புங்கிறது கிடையாது. பட் நான் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பரோட பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அந்த டைமில் வந்து ஒரு 2-3 இதுபோல் சந்தர்ப்பங்களில் அவரோட எனக்கு தொடர்பு வந்தது. ஒன்று வந்து ஜிவி, நான் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது தான் ஜி வெங்கடேஸ்வரன் அவர் காலமாயிட்டார். அப்போ ரஜினிகாந்த் எல்லாரையும் கூப்பிட்டு அவருக்கு வந்து நாங்கள் மரியாதை பண்ணினோம். அந்த டைமில் எங்கிட்ட அவரே வந்து வீட்டுக்கு வாங்க பேசுவோம் அப்படின்னு. நான் அப்போது நம்ம போயஸ் கார்டனில் தான் இருந்தேன். அப்போ அவருக்கு தெரியும், வீட்டுக்கு வாங்க பேசுவோம். சரின்னு சொல்லி போனேன். நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஸ்பொராடிக், இந்த மாதிரி ரெகுலராக அந்த மாதிரி கிடையாது. பல விஷயங்கள் இப்படி பேசிக்கிட்டே இருந்தோம். ஜிவி பற்றி கொஞ்சம் பேசுகிறோம். நைஸ் மேன், என்ன பண்ணுறது, இப்படி பண்ணிட்டாரே பாவம் அப்படின்னு. என்னோடய ஃபிலிம் சேம்பர் டைமில் வந்து எனக்கு நிறைய நடிகர்களோட தொடர்பு வந்தது. கமல்ஹாசனும் பல ஃபங்க்ஷன்ஸுக்கு எல்லாம் வந்திருக்காரு ஃபிலிம் சேம்பரில் அந்த பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது. அதுபோல் வந்து பாலச்சந்தருக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்தோம். ஒரு பெரிய அளவுக்கு நம்ம அந்த இதில் நெஹ்ரு இண்டோர் ஸ்டேடியத்தில் கொடுத்தோம். அதுக்கு ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. ஒரு ப்ரொடியூசர் அவங்களுடைய அனுபவம் எப்படி? நான் 20 படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். 4 லாங்குவேஜ்லேயும், தென்னாட்டு 4 லாங்குவேஜ்லேயும் முதல் ப்ரொடியூசர் நான் தான். அதுக்கப்புறம் தான் ராமாநாயுடு வந்து அது நானும் பண்ணேன்னு சொல்லி அவர் ஏதோ மலையாள படம் பண்ணார். ப்ரொடியூசருங்கிற முறையில் இட் இஸ் ஏ ஹைஸ் அண்ட் லோஸ் ஆர் வெரி 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 காமன். நீங்களும் ப்ரொடியூசர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சில படங்கள் அப்படியே வாரி கொடுக்கும், சில படங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நம்ம நினைக்கவே நல்ல படம் நல்லதுன்னு நினைப்போம், ஆனால் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். சில படங்களை வந்து நம்மளை வந்து அப்படியே, நான் ஒரு தவம்னு ஒரு படம் எடுத்தேன். ஒரு இந்தி படத்தோட நல்ல கருத்தை வாங்கி அது லக்ஷ்மிக்காகவே வாங்கினேன். அது லக்ஷ்மி வந்து எங்கிட்ட மாதிரி ஃபோன் பண்ணி, அது நீங்கள் மோகன், நீங்கள் நாங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் பிரிஞ்சாச்சு அந்த டைமில். பிரிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்தீங்களா? அவங்க சொல்கிறாங்களேங்கிறதுக்காக சரி சொல்லி ஒரு படம் எடுத்தேன். ஆனால் அந்த படம் என்னையே தவிக்க விட்டுருது. அந்த படத்தை யாரும் வாங்காமல் கடைசியில் வந்து நானே போட்டு நானே ரிலீஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். அந்த தவிச்சு போயிட்டேன் தவத்தில். அதுதான் அதுக்கப்புறம் வந்து அப்படியே விட்டு ஒரு பெரிய கேப்பு ஆயிடுச்சு. நான் சரிப்பா இனிமேல் வந்து நம்ம மலையாள படம் ஒரு படம் நிறைய வந்தது. அந்த டைமில் இங்கே வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் ஆரம்பித்தேன், ராகமாலிகா சாரீஸ்னு. ஆமாம், அதெல்லாம் வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டு சேவிங்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் ஆரம்பித்தேன். அது நல்லபடியாக அதுவும் கை கொடுத்தது. அதெல்லாம் அப்படியே வாழ்க்கை அப்படியே போச்சு. அதனால் தெரியலை, பெருசாக ரொம்ப ஸ்ட்ரெயின் தெரியலை. அப்பப்போ ஏதோ ஒரு ஆஃபர் வரும் படம் பண்ணுறதுக்கு, படம் பண்ணுவேன். அந்த டைமில் சீரியல் ஸ்டார்ட் ஆச்சு. மலையாளத்தில் வந்து முதல் சீரியல் நான் தான் பண்ணினேன், வரம்னு. நிறைய சீரியல் ஆக்ட் பண்ணீங்களா? நிறைய பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய பண்ணியிருக்கேன். படங்களும் வந்து இப்போ குணச்சித்திர நடிகராக நிறைய பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நானே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இயக்கி பண்ண படம் கிராமம் நம்ம கிராமம்ங்கிற படம் வந்து நானே வந்து தயாரித்து நானே இயக்கின படம்.
அதுக்கு வந்து நேஷனல் அவார்டு 2 அவார்டு கிடைச்சது, ஸ்டேட் பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு தமிழ்நாடு கவர்மெண்டோட பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு கிடைச்சது. அது ஒரு பெரிய திருப்தி, நல்ல ரெக்கக்னிஷன் வந்தது. எங்க டைரக்ட் பண்ணணுன்ற ஆசை மோகனுக்கு வந்தது? யூசி எனக்கு அது ஆசைன்னு சொன்னால், நான் வந்து ஒரு கருத்து வந்து மனசில் வரும்போது நான் அதை ஸ்டோரி வரும்போது அதை எழுதி நான் வந்து அது ஒரு ஸ்டோரியாக நான் அதை வந்து வெளியிட்டு அந்த கதைக்கு கேரளா கவர்மெண்ட் பெஸ்ட் ஸ்டோரி அவார்டு எனக்கு இந்த நம்ம கிராமத்தோட கதை. அப்போ நான் வந்து இதை படமாக பண்ணால் நிறைய பேர் அது நீங்கள் இது படம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது பாலக்காட்டு பக்கம் இருந்த தமிழர்கள் அக்ரஹாரத்தில் அவங்க பாஷை மலையாளம் கலந்த தமிழ், அந்த பாஷையில் வந்து நான் அந்த படத்தை ஆக்டர் ஜெயராம் எல்லாம் கூட அந்த பாஷை தான் வீட்டில் பேசுவார். அதை நான் வந்து அந்த கருத்து வந்து ஸ்டோரிக்கு கிடைச்சதுனால சரி அந்த கதையை நம்ம கிராமம்னு பண்ணேன். அது பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் தி இயர் அவார்டு தமிழ்நாடு அரசு கொடுத்தாங்க. நேஷ்னல் அவார்டு 2 அவார்டு கொடுத்தாங்க. பைலிங்குவலாக பண்ணதுனால கேரளாவில் ஸ்டேட்டில் இருந்து 2 அவார்டு கொடுத்தாங்க. பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்டர். உங்களுடைய நம்ம கிராமம் பார்த்துட்டு ஜெயலலிதா கூட பாராட்டினாங்க. ஆமாம்மா, அவங்க வீட்டுக்கு பக்கமாக என் வீடு. அப்போ நம்ம கிராமத்துக்கு வந்து சுகுமாரி அம்மாவுக்கு வந்து தேசிய விருது கிடைச்சது. தேசிய விருது கிடைச்சது, சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ். ஆமாம், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர். அது வந்ததுமே அவங்க ரொம்ப க்ளோஸு. ஆமாம், அவங்க சுக்கம்மானு இவங்க கூப்பிடுவாங்க. அவங்கள ஜெயலலிதா அம்மாவை வந்து என்ன அம்முன்னு கூப்பிடுவாங்க. அவங்க அவ்வளவு க்ளோஸு. ஸோ அவங்கள கூப்பிட்டு அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எம்என் ராஜம்மா, குமாரி சச்சு அவங்கெல்லாம் ஒரு குரூப்பு. இவங்க நம்ம மனோரமா அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து மரியாதை செஞ்சு லஞ்சுக்கு கூப்பிட்டு 25 பவுனுக்கு ஒரு மாலையை போட்டாங்க. சுகுமாரி அம்மா பெரிய விஷயம். கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, நான் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் மோகன் நான் இங்கே பார்க்க, ஏன்னா அவங்க செக்ரட்டரியேட் கிளம்பி போகிற நேரம் தான் நான் அங்கேருந்து மார்னிங் வாக்கில் வருவேன். அப்போ எப்போவுமே வந்து நான் இப்படி அவங்க வந்து என்ன சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட சொல்லிட்டு தான் கை காமிச்சிட்டு போவாங்க. அந்த ஒரு பழக்கம் இருந்தது. ஸோ நான் எனக்கு தெரியும் மோகன் பக்கத்தில் தான் இருக்கார். நீங்கள் மோகன்ட்டு எனக்கு ப்ளூரேல ஒரு டிவிடி எனக்கு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 2 காப்பியாக கொடுக்க சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை அது. நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் வீட்டில். அப்போ வந்து யாரோ பெல் அடிக்கிறாங்க. டக்குன்னு எழுந்து பார்த்தா வந்து தான் சுகுமாரி அம்மா. சுகுமாரி அம்மா அந்த மாலை எடுத்து எனக்கு போட்டாங்க. இது உங்களை சார்ந்தது. என்னங்க இது, என்ன விஷயம் இல்லை, இன்னைக்கு எனக்கு அவார்டு கிடைச்சது வந்து பாராட்டி அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமா கூப்பிட்டு அம்மு எனக்கு லஞ்சு போட்டாங்க. இதை இந்த மாலை எனக்கு கொடுத்தாங்க. நான் அப்போ அவருக்கு சொன்னேன், இந்த மாலை வந்து இதோட இது வந்து மோகன சாரும் அவரை தான் வந்து காரணகர்த்தா அவரை தான் வந்து ஆக்ஷன் பை ஆக்ஷன் என்னது எப்படி அந்த இதில் இந்த இருக்கிற அக்ரஹாரத்தில் வந்து லேடிஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி பேசுவாங்க எல்லாம் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அதனால் இதை அவருக்கு சார்ந்தது அப்படின்னு சொன்னேன். அதனால் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. நான் அதை வாங்கிக்கல, அவங்களுக்கே கொடுத்தேன். அப்புறம் இதை சொன்னாங்க, ப்ளூரேல அவங்களுக்கு பார்க்கணும், இந்த படத்தை பார்க்கணும். நாங்கள் ப்ளூரேல 2 டிவிடி எடுத்துகிட்டு கொண்டு கொடுக்க சொன்னாங்க. அப்போ நீங்கள் அப்போ நான் வந்து ஒரு டிவிடி கூட எடுக்கலை. ஏன்னா எனக்கு பயம், இது எங்கேயாவது வீக் ஆகிடுமோ. அப்போ இங்கே ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருந்தால் ஒரு வட இந்தியக்காரன். அப்போ யாரும் சொல்லி அவன் கரெக்டு நல்ல பையன், அவன் நீங்கள் பக்கத்துலேயே இருந்தால் அவன் எடுத்து கும்பிட்டுட்டே கொடுத்துருவான், அவன் வழியெல்லாம் போகாது, எதுவும் சில்மிஷம் பண்ண மாட்டான். அங்கே வந்து பக்கத்தில் உட்காந்து 2 காப்பி எடுத்து வந்து பூங்குன்றன்னு ஒருத்தர் இருந்தார், அம்மாவுக்கு பிஏ. அம்மா சொல்லியிருந்தாங்க, அவர்கிட்ட கொடுத்தா போகிறோம், நான் பார்த்துக்கிறேன். நான் போய் அது பூங்குன்றன்ட்ட கொடுத்தேன். இது மாதிரி அம்மா சொல்லியிருக்காங்க. மறுநாள் காலையில் 8 மணிக்கு எனக்கு ஃபோன், ஒரு அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இது மாதிரி நான் ஜெயலலிதா அம்மா சிஎம் வீட்டிலேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு அம்மா வந்து உங்கள்கிட்ட பேசுகிறோமா அப்படின்னா. சரி சொல்லி ஃபோனு, மோகன் உங்கள் படத்தால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்படின்னாங்க. என்னம்மா நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா?
நான் தூங்கவே இல்லை மோகன். அதாவது இப்படியும் ஒரு தமிழினம், தமிழ் மக்கள் ஒரு கிராமத்தில் இப்படியும் இருந்திருக்காங்கங்கிறத என்னால் நம்பவே முடியல மோகன். ரொம்ப ரொம்ப அருமையாக எடுத்திருக்கீங்க, ரொம்ப உருக்கமாக இருக்கு, ரொம்ப அருமையாக எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்த சொன்னாங்க. நான் சுமார் ஒரு 2000 படத்துக்கு மேலே பார்த்துருப்பேன், எனக்கே ஞாபகம் இல்லை. ஆனால் நான் பார்த்த படங்கள் எல்லா பாஷையில், எல்லா லாங்குவேஜ்லேயுமே நான் பார்த்த 10 படங்கள், பெஸ்ட் ஃபிலிம்ஸில் 10 படங்களில் இது உங்கள் படம் 5வது படம். சூப்பர். அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெட்டிகுலஸ். அதாவது பெஸ்ட் ஃபிலிம் என்ன, செகண்ட் ஃபிலிம் என்ன, தேர்ட் அப்படின்னு எழுதி வைக்கிறவங்க. உங்கள் படத்தை நான் பார்த்தது, உங்கள் படம் 5வது படம். வேர்ல்டில் இருக்கிற எல்லா லாங்குவேஜை நான் பார்த்துருக்கேன். அதில் பார்த்த படங்களில் 10 படங்களில் 5வது பெஸ்ட் ஃபிலிம் உங்கள் நம்ம கிராமம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்புறம் கேட்டாங்க, நீங்கள் இது சேட்டலைட் யாருக்கும் கொடுக்கல? இல்லைம்மா, அது வரைக்கும் யாருக்கும் கொடுக்காதீங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க. நான் உங்களை கான்டாக்ட் பண்ண சொல்கிறேன் சொல்லி, அங்கே ரங்கநாதன் ஒருத்தர் இருந்தார். அவர் என்னை கூப்பிட்டு இது மாதிரி அம்மா சொல்லியிருக்காங்க சொல்லி, அவர் அதுக்கப்புறம் ஒரு அவங்க மாதிரி கமிட்டி மாதிரி ஏதோ இருக்குது போட்டிருக்கு, அதில் போட சொல்லியிருக்காங்க. நான் போட்டு நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு 2 ரூபா 2 crores கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த படத்துக்கு அப்படின்னாங்க. சந்தோஷப்பட்டேன், எப்படியாவது வரட்டும் அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. அது எனக்கு பெரிய ஒரு அடி. அதாவது உண்மையிலேயே ஜெயலலிதா அம்மா எனக்கு சொல்லி கொஞ்ச நாள் கழிஞ்சு அவங்களுக்கு உடம்பு சுகமில்லாமல் போய் அவர் போயிட்டாங்கங்கிறது பெரிய ஒரு. அதுக்கப்புறம் அந்த படத்தை நானும் அந்த படத்தை யாருமே வாங்கிறதுக்கு பயப்பட்டாங்க, சேட்டலைட் ரைட்டு. ஏன்னா ஜெயா டிவி பேசி வச்சுருக்காங்க, நம்ம அதை வாங்க எல்லாம் பயந்தாங்க. உண்மையில் சொல்லப்போனால் இன்றைக்கும் மிஸ்டர் லக்ஷ்மணன் அந்த படம் நான் விற்கலை. சேட்டலைட் ரைட்ஸ் இது வரைக்கும் நான் யாருக்கும் கொடுக்கல, அப்படியே இருக்குது. புரட்சி தலைவர் ஜெயலலிதா சந்தித்து பேசின மாதிரி கலைஞரை சந்திச்சிருக்கீங்களா? இல்லை, நான் சந்தித்தது கிடையாது. தானு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அப்படியா? ஆமாம். அப்போ தானு ஒரு தடவை நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி, நான் அவங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு நாள் அவரை என்னை கூட்டிகிட்டு போனார். இங்கே நம்ம அந்த ப்ரெஸ்ஸு இருக்குது பாருங்கள், என்ன உங்களுக்கு முரசொலி இந்த பிரிட்ஜுக்கு கோடம்பாக்கம் பிரிட்ஜுக்கு பக்கத்தில், அங்கே தான் இந்த நேரத்துக்கு இருப்பார். நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. நாங்கள் போகிறத அப்படியே இறங்கி வராரு. வரும்போது தானு மாதிரி பேசும்போது, இது மோகன், தெரியும், எனக்கு தெரியும் அவரை அப்படின்னாரு. அவருன்னு சொன்னார். நான் நமஸ்காரம் சொன்னேன். ஆனால் நாங்கள் போனதை அவர்கிட்ட பேசுவோம்னு சொல்லி தான் போனோம், அது நடக்கலை. திரைப்படங்களில் பாடி இருக்கீங்களா நீங்கள்? நான் சொன்னேனே, நான் கர்நாடக சங்கீதமும் ஹிந்துஸ்தானி சங்கீதமும் படித்தவன். 10-20-25 பாட்டு பாடியிருப்பேன். நான் ப்ரொடியூஸ் பண்ண படங்கள்லாம் நான் பாடியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் தவம், டைட்டில் சாங் எல்லாமே நான் தான். உலகம் ஒரு சிறைச்சாலை, நாமாயுள் கைதிகள், ஜனனம் எனும் ஒன்றுதான், நாம் செய்த பாவமே, சோகங்களின் தொடர்கதை வாழ்க்கையா. அந்த பாட்டு அதெல்லாம் அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்த பாட்டுகள். புலமை பித்தன் எழுதின பாட்டுகள். அது மாதிரி மலையாளத்தில் எல்லாம் நிறைய பாடியிருக்கேன். சினிமாவில் எல்லாம் உங்களுக்கு யார் நல்ல நண்பன்? ஒரு நண்பன்கிற முறையில் அடிக்கடி எங்கேயாவது கிளப்புக்கு போகிறதோ ஹோட்டலுக்கு போகிறதோ அந்த மாதிரிலாம் எனக்கு யாரும் கிடையாது. உண்மையிலேயே ஜிவி எனக்கு ரொம்ப நண்பராக இருந்தார், ஜி வெங்கடேசன். ஒரு பேட்டியில் விஜய் அரசியலுக்கு வந்ததை நீங்கள் வரவேற்றிருந்தீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, விஜயனுடைய கட்சியில் இணைந்து நீங்கள் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.